ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே சொந்த ஊர் வைப் தாங்க மக்களே. ஹைவே ட்ராவல், நல்ல ஃபுட்டு, ஃபேமிலி டைம், அப்புறம் ரெயின் மொமெண்ட்ஸ், ஃபுல் டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு மக்களே. வாங்க இந்த ஹோம் டவுன் வைப்பை சேர்ந்தே என்ஜாய் பண்ணலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுற்றலான்னு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். முதல்ல ஒரு டீ ஷாப் போய் டீ தான் குடித்தோம் மக்களே. அந்த ஏர்லி மார்னிங் கிளைமேட்டுக்கும் டீக்கும் செம்ம காம்போவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹைவேயில் வரிசையாக கொய்யாப்பழம் விற்றுட்டு வந்திருந்தாங்க. எங்கள் தாத்தாவுக்கு கொய்யாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒயிட் கொய்யாவும் பிங்க் கொய்யாவும் ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ வாங்கியிருந்தோம். ஆனால் ஒன்று மக்களே, நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். சென்னையில் நம்ம ஏதாவது சாம்பிள் கேட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பீஸ் தருவாங்க மக்களே. ஆனால் இந்த அம்மா ஒரு பழத்தையே கொடுத்தாங்க. அதாங்க ஊர்க்காரவங்கன்னு சொல்கிறது. பரந்த மனசு ஊர்க்காரவங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் பண்ருட்டி போய் சேர்ந்தோம். அங்கே ஃபுல்லாக பலாப்பழம் சீசன் வைப் தான். எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் விற்றுட்ருந்தாங்க. எங்களுக்கும் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் நல்லா பார்த்து ஒரு கடையில் வாங்கிட்டோம். பட் நான் கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் நாங்கள் சரி முந்திரி வாங்க மறந்துட்டோம். நினச்சோம், பட் மறந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கணும். பண்ருட்டி சந்தை ஃபுல்லாக பிஸியாக இருந்துச்சுங்க மக்களே. நிறைய பூக்கடை, ஃப்ரூட்ஸு, வில்லேஜ் மார்க்கெட்டு. ஆனால் கார் நிறுத்துறதுக்கு தான் இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எதுவும் வாங்க முடியல. கொஞ்சம் கவலை தான். ஆனால் அங்கே நான் 1 கிலோ பனவெல்லம் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 190. அதுக்குள்ளே என் ஹஸ்பண்டுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அப்படியே மடப்பட்டுக்கு போனோம். அங்கே மளிகை ஜாமான் வாங்கியிருந்தோம். எதை எடுத்தாலும் 20 ருப்பீஸு. அதை பார்த்தப்போ எனக்கு ஒரு தாட். சென்னையில் ரூ. 1000 இருந்தாலும் ஒரு வீக் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வில்லேஜ் சைடில் ரூ. 500 இருந்தால் அந்த மாதமே தாராளமாக வாழ முடியும் போல். மடப்பட்டு சந்தையை கேப்சர் பண்ண முடியல மக்களே. ஆனால் அங்கே பூண்டு, மிளகா, ஸ்பைசஸ், கல்பாசி, ஜாதிபத்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ரூ. 20 வாங்கிட்டேன் மக்களே. ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு எனக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து கொல்லிமலையிலேருந்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் வந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலி தான். 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அங்கே தான் நான் இருந்தேன். அது எங்களோடைய அப்பாவுடைய நேட்டிவ் அது. அங்கே வீட்டிலேயே மாம்பழ மரம், பலாப்பழ மரம், காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லை மக்களே. அப்போ அதோட அருமை தெரியல. இப்போ புரியுது எல்லாமே. எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ பயங்கரமாக வேலை பார்ப்பாரு. அந்த தோட்டம் பராமரிக்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், அங்கே வீடு எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி பின்னாடி நல்ல இட வசதியோட ஃபுல் இயற்கையோடு அமைஞ்சிருக்கும் மக்களே. அன்றைக்கி சிட்டி லைஃப் தான் அபூர்வமாக தெரிஞ்சுது. இன்றைக்கி தான் தெரியுது வில்லேஜ் லைஃபோட அருமை. இப்போ நாங்களே நினச்சாலும் ஒரு வில்லேஜ் லைஃப்க்கு முடியுமான்னு பார்த்தா முடியாது. காரணம் என்ன? நம்ம எல்லாம் ஃபினான்ஷியலி சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிட்டோம். சிட்டி லைஃப்பை விட்டு வில்லேஜுக்கு வர முடியலனாலும் வந்த அன்றைக்காவது நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு இளநியை வாங்கி குடித்தோம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா நமக்காக தடபுடலாக பிரியாணி, முட்டை, சிக்கன் 65, அப்புறம் ஈரல் கிரேவி, தயிர் பச்சடி, அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு இது சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் வெளுத்து வாங்கினோம். நமக்கு பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டா ஜீரணம் ஆகாது. அதனால் கொஞ்சம் ரச சாதம் போட்டு சாப்பிட்டேன். அது ரொம்ப அருமையாக இருந்தது. இதுதான் எங்கள் பாட்டி வீட்டு கைப்பக்குவம் பிரியாணி. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டிஷ்ஷை முதல்ல யார் கைப்பக்குவத்தில் சாப்பிட்றோமோ அதுதான் அதனோட டேஸ்ட்டுன்னு நம்ம நினப்போம். கரெக்டாக? அதே மாதிரி எங்கள் பாட்டி செஞ்சு தான் நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம். எல்லா டேஸ்ட்டுமே எனக்கு இப்படி தான் இருக்கும்னு தெரியும். ஸோ இன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்டாலோ, இல்லை வேறு யாராவது செஞ்சாலோ, இல்லைனா நானே செஞ்சு சாப்பிட்டாலோ இந்த டேஸ்ட் வரமாட்டேன்து. இவங்க செஞ்சதை வந்து சாப்பிடும்போது தான் அப்படியே என்னவோ இதுதான் டேஸ்ட் இல்லை அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. சீரியஸாக நான் பாட்டி சமையலுக்கு ஹைப் கொடுக்குறேன்ட்டுலாம் கிடையாது. நிஜமாக நான் உணர்ந்தேன். அதை தான் நான் சொல்கிறேன். காலையில் சீக்கிரமே வெளியில் போனதுனால சீக்கிரமாக நாங்கள் 11:30 to 12 கிட்டேயே லஞ்சை முடிச்சிட்டோம். லஞ்சை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பாண்டி போகலான்னு பாண்டி கிளம்பி போயிட்டோம். பாண்டி விலாக் தனியாக எடுத்திருக்கோம். ஸோ பாண்டி விலாக் தனியாக வரும். ஸோ ஜஸ்ட்டு கிளிப்பிங்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போது. பாண்டி போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றதுக்கே ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் நேத்திக்கு நாங்கள் ஆக்சுவலாக வடை போடலான்னு நினச்சோம். கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்.
போன வீடியோவில் ஞாபகம் இருக்கா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு அந்த வடையை போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். சரி, இப்போ அரைச்சிடணுமா? இதை அரைச்சணும், அவ்வளோதான். எவ்வளோ பருப்பு இது போட்டிருக்கீங்க? இது வந்து ஒரு ஆளாக்கு. ஒரு ஆளாக்கு போட்டிருக்கீங்க? ஒரு ஆளாக்கு சொன்னா தெரியும் அவருக்கு. ஓகே, இப்போ அரைச்ச கடலைப்பருப்போட இதில் வெங்காயம் போடணும். முதல்ல அரைக்கிற 3 ஐட்டம் போட்டேன். போட்டிருக்கியா? போட்டேன். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? அது சின்ன வெங்காயம் தான் போடணும். அது முழுசாக போடணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி போடணுமா? எல்லாத்தையும் போடணும் ஒன்றா. அரிஞ்சு போடணுமா அது? ஆமாம், அரிஞ்சது பாரு. சோம்பு, அப்புறம் உப்பு, இன்னும் கொஞ்சம் ஐட்டங்கள் இருக்கு. என்னது இது போடலையா? இது பெருங்காயம், கொத்தமல்லி புதினா போடணும். கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போடணும். விளங்குதா? பொடிசாக கட் பண்ணி போடணும். கொத்தமல்லியும் இருக்குது புதினாவும் இருக்கா? செம அளவா? கொஞ்சம் கொஞ்சம். இது கிள்ளி போட்டுடணும். கிள்ளி போட்டுடணும், அவ்வளோதான். ஆயிடுச்சா? சால்ட்டு போட்டீங்க? சால்ட்டு போட்டிருக்கேன், ஆனால் பத்தாது. அம்மாவுக்கு பிணைஞ்சு கொடுத்தா அது போட்டுக்கிட்டே இருக்கும். சரி சரி. நான் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு பெட்டி போடுற வழியை. சட்னி வைக்கணும் மேடி, சும்மா திம்பிலா? இல்லை சும்மா வைங்க வா. இல்லை, நம்ம திங்கிறதுக்கு டீ போட்டு டீக்கு தொட்டுக்கிற மாதிரி. அவ்வளோதான். ஊற விட்டுறணுமா? ஊற விட போட்டுறணும். உடனே போட்டுறணுமா? அதோட எண்ணெய் இது பண்ணிக்கணும். உடனே போட்டால் தான் நல்லா இருக்கும். மொறுக்கு கொடுத்து கையை கட்டுவார். ரொம்ப உருட்டக்கூடாது. அது மெலிசாக இந்த மாதிரி போனால் அப்போ தான் உள்ளே இது போய் அடை கொஞ்சம் நல்லா வேகும். ஒரு 10 நிமிஷம், கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுக்கட்டும். என்ன காஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அது ஒன்று நம்ம போடுவோம். அப்போ காஞ்ச பிறகு மேலே வரணும். அது வடை வரல, எண்ணெய் காயல, உடனே காயல. நல்லா காயணும். இருக்குதா? 4 5 போட்டு போகிறேன். சரி, இப்போ இந்த சுட்ட எண்ணெய் மீறும்ல, மீது ஒரு எண்ணெய் அது மீன் பொரியல் வதக்கிறதுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். அது இது என்ன நம்ம எது பலாரம் தானே போடுவோம். நைட்டு கூட கிடந்தா தண்ணியில் ஈரம் தட்டி இருக்குது. கீழே ஒட்டிக்கிற நம்ம இது உருவாக்க கொடுக்கணும்.
சாமிகிட்ட வைக்கிறோமா? சரி, அவ்வளோதான் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் அவ்வளோதான். நீ அதை கரெக்ட் பண்ணிடுறத. ஓகே ஓகே. எதுக்கு நம்ம சாமிகிட்ட வைக்கிறோம்? எந்த நம்ம இஷ்டம். எப்போவுமே எந்த பலகாரம் செஞ்சாலும் நம்ம சாமிகிட்ட வச்சது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். ஓகே. அவ்வளோதான் மக்களே. டீயை சாப்பிட்டதுக்கப்புறம் சரி டீசல் போட்டு வரலாம், நாளைக்கு ஊருக்கு கிளம்பணுமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில் போனால் ஜோன்னு மழை. எல்லோரும் இந்த கிளைமேட்டுக்கு தான் டீ குடிப்பாங்க. நாங்கள் டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு போய் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம். இதுதான் என்னோடய டே. நாளைக்கு பாண்டிச்சேரி விலாகில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.